ஹாய் ஹால் வெல்கம் டு தெரிஞ்சது ஷேர். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரேம் மேக்கிங் வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்: பெயிண்டிங்ஸ், ஐஸ்கிரீம் ஸ்டிக், க்ளூ கன், க்ளூ, அப்புறம் மவுண்ட் போர்டு, சால்ட் அண்ட் பேப்பர், அதுக்கப்புறம் கொஞ்சம் பாசிட்டிவ் கோட்ஸ். நாங்கள் இதை வச்சு தான் இன்றைக்கி ஃப்ரேம் மேக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சால்ட் அண்ட் பேப்பரை கட் பண்ணி இந்த மவுண்ட் போர்டில் இருக்க இந்த ரா எட்ஜஸ் எல்லாம் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வச்சு ஃப்ரேம் மாதிரி மேக் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த பெண்டாக இருக்கிற இடத்தெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரும். இது நீங்கள் கடையில் கொடுத்து ஃப்ரேம் பண்ணலாம். பட் நாங்கள் எல்லாமே ஹேண்ட்மேடாக பண்ணுறனால நாங்கள் வந்து வீட்டிலே வந்து ஃப்ரேமாக இந்த மாதிரி பண்ணிக்கிறோம். இப்போ லாஸ்ட்டில் கொஞ்சம் பத்தாதனால கட் பண்ணி அந்த இடத்த அட்ஜஸ்ட் பண்ணி ஒட்டிக்கிறோம். இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த கோட்ஸ்லாம் நாங்கள் எப்படி ரெடி பண்ணோம்னா, நம்ம வந்து கூகுளில் சர்ச் பண்ணிவிட்டு அதை ப்ரௌசிங் சென்டரில் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டிக்கர் மாதிரி பிரிண்ட் அவுட்டாக பண்ணி கொடுத்துருவாங்க. அதை நம்ம வந்து கட் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது இப்படியே ஒட்டினா நல்லா இருக்காதுன்னு நாங்கள் அதுக்கு ஒரு பேட்டர்ன் மாதிரி ட்ரா பண்ணி அதை கட் பண்ணி ஒட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோவை சென்டராக ப்ளேஸ் பண்ணிக்கலான்னு இருக்கோம். அதுக்கப்புறம் சுற்றி இந்த பாசிட்டிவ் வைப் கோட்ஸ் எல்லாம் வந்து ஒட்ட போகிறோம். இது என்னோடய ஹஸ்பண்ட் பர்த்டேக்கு தான் நாங்கள் வந்து சர்ப்ரைஸாக கிஃப்ட் பண்ண போகிறோம். இந்த பாசிட்டிவ் கோட்ஸ் எல்லாம் ஒட்டி இந்த மாதிரி நம்ம நிறைய அக்கேஷனுக்கு இதை கிஃப்டாக மேக் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ்க்கு, மாம்ஸ்க்கு, டேட்ஸ்க்கு, இந்த மாதிரி எல்லாருக்குமே நம்ம வந்து இந்த மாதிரி கோட்ஸ் நிறையா இருக்குது எல்லா இதுக்கும். அதை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி கஸ்டமைஸ் கிஃப்டாக பண்ணி கொடுக்கலாம். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கும் ஒரு ஹாப்பியாக இருக்கும், இதை வாங்குறவங்களுக்கும் ஒரு ஹாப்பியாக இருக்கும். எங்களுக்கே வந்து இந்த அவுட்கம் வந்து இவ்வளோ சூப்பராக வரும்னு நாங்களே நினைக்கல. திடீர்னு ஒரு ஐடியா வந்து தான் நாங்களே வந்து இந்த மாதிரி கிஃப்ட்டை வந்து ரெடி பண்ணலான்ட்டு ஐடியா பண்ணி இதுக்கான வேலையை வந்து நாங்கள் பண்ணோம். இப்போ இந்த பேட்டர்னாக அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மவுண்ட் போர்டில் வச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிக் பண்ணுங்கள். உங்களுக்கு டிசைன் கன்ஃபார்ம் ஆன பிற்பாடு நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணுங்கள். இப்போ இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக் வந்து பார்க்க ஒரு மாதிரியாக இருக்கனால நாங்கள் அதில் பிளாக் பெயிண்ட் அடிக்கிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு மேலே மெட்டாலிக் ஷேட் கோல்டு அடிக்கிறோம். ஏன்னா அதோட அவுட்கம்மும் எப்படி வரும்னு எங்களுக்கு தெரியாது. சும்மா எல்லாம் அப்போ ட்ரை பண்ணது தான். ஆனால் அது அந்தளவுக்கு டல்லாக தான் இருந்துச்சு. ஸோ லாஸ்ட்டாக நாங்கள் வந்து ஷெல்ஸ் எல்லாம் ஒட்டி கம்ப்ளீட் பண்ணோம். இப்போ உங்களுக்கு தேவையான இடத்துல இந்த பாசிட்டிவ் கோட் ஸ்டிக்கர்ஸை ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. நிச்சயமாக நம்மளுக்கு காலையில் ஏஞ்சோடனே ரீட் பண்ணும்போது அவ்வளோ பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி கிஃப்ட் பிளான் பண்ணோம். அந்த கோல்டு டல்லாக தெரிஞ்சனால சரி ஒரு நெயில் பாலிஷ் இருந்தது மெட்டாலிக் ஷேடில், அதை கொடுத்தோம். அதை கொடுத்துமே அங்கே டல்லாக தான் இருந்துச்சு. நம்ம டேப் ஏதாவது ஒட்டியிருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் ஆனால் எங்ககிட்ட இல்லை. அதுக்கப்புறம் அந்த ஸ்டிக்கர்லேயே வந்து ஒயிட் பார்ட் நிறையா இருக்கும். அதை நீங்கள் உங்களுக்கு தேவையான ஷேப்ஸில் கட் பண்ணி ஒட்டிக்கலாம். இதில் வந்து நான் வந்து ஹார்ட் ஷேப் கட் பண்ணி அன்பு அப்படின்னு எழுதிக்கிறேன். நாங்கள் எல்லாமே தமிழ் லெட்டர்ஸாக சூஸ் பண்ணியிருக்கோம். இது வாழ்க்கை வாழத்தானே, இந்த மாதிரி தமிழ் லெட்டர்ஸ் சூஸ் பண்ணி ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பிறந்த நாள் வாழ்த்துக்கள், அதுவுமே நாங்கள் வந்து தமிழில் தான் எழுதியிருக்கோம். ஜஸ்ட் அந்த ஃபாண்ட் ஸ்டைலுக்காக சும்மா போல்டு பண்ணிக்கிறேன். நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். நம்ம திங்க் பண்ணி ஐடியா பண்ணி அது பண்ண நம்மளுக்கு ஒரு ஐடியாவாக வந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரஷ் பெண்ணை வச்சு எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணிக்கிறேன் ஒயிட்டாக இருக்கனால. இது மேகம் டிசைன்ன்றனால சும்மா ப்ளூ கலர் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட இந்த ப்ரூச்சஸ் ஒர்க்குக்கான மெட்டீரியல்ஸ் இருந்தது. ஸோ அதில் ஹார்ட் ஷேப்ஸு, அப்புறம் இந்த ஷெல்ஸு எல்லாம் இருந்துச்சு. ஸோ அதை ஒட்டி நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். ரொம்ப ஈஸியான ஒர்க்கு தான். நம்ம உட்கார ஆரம்பித்தா ஒரு 1 or 2 ஹவர்ஸில் பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த ஃபேரி லைட் மல்டி கலரை வந்து அங்கங்கே க்ளூ கன்னை வச்சு ஸ்டிக் பண்ணிடுறோம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அப்புறமா அங்கங்கே லெட்டர்ஸ்லாம் ஹைலைட் பண்ணி
லைட்டாக அங்கங்கே கோல்டு ஃபினிஷிங்காக கோல்டு பெயிண்ட் கொடுத்து இந்த ஒர்க்கை நாங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த டிசைன் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா, இந்த மாதிரி ஐடியாஸ் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் பண்ணி பாருங்கள். வாங்க அவுட்கம் பார்க்கலாமா? பார்த்தீங்களா, இதுதான் இதோட அவுட்கம். எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பார்த்தீங்களா? ஃபேரி லைட்ஸ்லாம் செட் பண்ணி நல்லா இருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாரும் எப்பவும் சந்தோஷமா